அடுத்ததை பார்த்தீங்க அப்படின்னா தலைமை தகவல் ஆணையராக ராஜ்குமார் கோயல் பதவியேற்பு. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 3 பாலிட்டியில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸில் ஆர்டி ஆக்டில் வந்து கவர் ஆகும். ஸோ ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட், அதாவது ஆர்டி ஆக்ட் வந்து சட்டம் 2005ஆம் ஆண்டு வந்து கொண்டு வரப்பட்டிருக்கும். அதாவது பொதுமக்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்திய குடிமகன்களாக இருக்கக்கூடியவர்கள் வந்து அரசிடம் அந்த அவர்களுடைய செயல்பாடுகள் குறித்து எந்த கேள்வி வேணாலும் கேட்கலாம். இப்போ ஏதாவது ஒரு கட்டிடங்கள் கட்டுறாங்கன்னா அதற்கு எவ்வளோ செலவாச்சு, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் வந்து வெளிப்படைத்தன்மையாக வந்து மக்கள் கேட்பதற்காக தான் இந்த ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் அப்படிங்கிறது 2005ஆம் ஆண்டு வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதன்படி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷன் இருக்கும், அதே மாதிரி சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன் வந்து சென்ட்ரலில் இருக்கும். ஸோ ஸ்டேட் ரிலேட்டடான அந்த டிபார்ட்மெண்ட்ஸுக்குமே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அதற்காக தகவல்களை தெரிஞ்சுக்க வேண்டும் அப்படின்னா ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷன் கிட்ட அணுகணும். சென்ட்ரல் ரிலேட்டடான அந்த டிபார்ட்மெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷனை வந்து நம்ம அணுகணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷனில் ஒரு சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் வந்து இருப்பார். ஸோ அவர் தான் புதுசாக ராஜ்குமார் கோயல் அவர்களை வந்து புதிய தலைமை தகவல் ஆணையராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். ஸோ இதற்கு முன்னாடி இருந்தவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஹீராலால் சமாரியா. ஸோ சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷனில் ஒரு சீஃப் கமிஷனர் ப்ளஸ் 10 மெம்பர்ஸ்க்கு வந்து குறையாமல் இருக்கலாம். ஸோ இவர்களை யார் வந்து செலக்ட் பண்ணும் அப்படின்னா இதுக்கு செப்பரேட்டாக ஒரு கமிட்டி இருக்கும். பிரைம் மினிஸ்டர் இருப்பாங்க, லீடர் ஆஃப் அப்போசிஷன். சப்போஸ் லீடர் ஆஃப் அப்போசிஷன் இல்லை அப்படின்னா சிங்கிள் பார்ட்டி லீடர், மெஜாரிட்டி சிங்கிள் பார்ட்டி லீடர், அதே மாதிரி ஒரு யூனியன் கேபினட் மினிஸ்டர். ஸோ இந்த செலெக்ஷன் கமிட்டியில் இருப்பாங்க. இந்த யூனியன் கேபினட் மினிஸ்டரை இந்த பிரைம் மினிஸ்டர் தான் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இவங்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பவர் யார் பார்த்தீங்க அப்படின்னா பிரசிடென்ட், அவங்க தான் செய்து வைப்பாங்க. ஸோ அதற்காக தான் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் ராஜ்குமார் கோயல் அவர்களுக்கு வந்து பதவி பிரமாணம் வந்து செஞ்சு வச்சிருக்காங்க. ஸோ இவங்களை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னாலும் பிரசிடென்ட் தான் ரிமூவ் பண்ண முடியும், சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் அண்ட் இட்ஸ் மெம்பர்ஸ். ஸோ இவர்களுடைய அந்த பதவி காலம் பார்த்தீங்கன்னா 65 வயது, இல்லைன்னா பாராளுமன்றம் அதற்கான விதிமுறைகளை வந்து ஏற்படுத்தலாம். இது மட்டும் இல்லாமல் இவங்களை வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா ரீ அப்பாயின்மெண்ட் வந்து பண்ண முடியாது. ஒரு தடவை தான் அவங்களால பதவியில் வந்து இருக்க முடியும்.